guys, welcome back to my channel. This is Reshma Anand. So இன்னைக்கு வந்து நம்மளோட லொகேஷன்லாம் பார்த்தோனே நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படினு நான் நினைக்கிறேன். So நம்ம வந்து இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு வீடியோ அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So நிறைய பேர் வந்து அழகா நிறைய காசு செலவு பண்ணி வீடு கட்டிடுவாங்க. ஆனா அந்த வீடை வந்து நம்ம எவ்வளவு பார்த்து கட்டுறோமோ அதை விட டபுள் மடங்கு நம்ம அதை பார்த்து மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடு வந்து அழகா இருக்கிறதே நம்ம எப்படி அந்த வீடை மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்கு. அதுவும் நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்விம்மிங் பூலை மெயின்டைன் பண்றதுக்கே நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 minutes ஆச்சும் நம்ம ஸ்விம்மிங் பூலை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா ஸ்விம்மிங் பூலை நம்ம மெயின்டைன் பண்ணாம அதை கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா 1 week 2 week நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வாட்டர்ல இருந்து அதிகமா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அந்த அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நிறைய திங்ஸ். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நம்ம ஸ்விம்மிங் பூலை மெயின்டைன் பண்ணி தாங்க ஆகணும். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல ஸ்விம்மிங் பூலை எப்படி ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம், ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டக்குன்னு எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சிருந்தாலும் சரி, நீங்க இல்ல இனிமே ஸ்விம்மிங் பூல் நம்ம வீட்லயும் சரி வேற எங்கேயாவது நம்ம ஸ்விம்மிங் பூல் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டோர் ஸ்விம்மிங் பூல் தாங்க, அவுட்டோர் கிடையாது. ஏன்னா அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் நம்ம வீட்டுக்கு வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்பவே டஸ்ட் பட்டுரும். ஸோ நம்ம வீட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணால் என்னையை பொறுத்த வரைக்கும் இன்டோரே போகிறது மச் பெட்டர். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு டஸ்ட் வராது. பட் நான் வந்து ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்ணுறது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1 week-ஆ இந்த ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்ணாமல் இருக்கு. ஸோ 1 week-ல வந்து எங்கள் வீட்டில் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாருங்க. சோ கீழ வந்து பிளாக்கா இருக்கு. இது இன்டோர் ஸ்விம்மிங் பூல்க்கே இந்த நிலைமைங்க. ஸோ நம்ம அவுட்டோர்ல வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து இலை தலை எல்லாமே வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்றதுக்கு வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ல இருக்க வாட்டர் வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணுங்க. ஸோ நம்ம குளிக்கும் போதெல்லாம் கண்டிப்பா வாட்டரை ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ நீங்க வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்விம்மிங் பூல் கட்டும் போதே இந்த பைப்லெஸ் ஸ்விம்மிங் பூல் வாட்டர் ஃபில்டரை வந்து நீங்க இன்பில்ட்டா இதுல கொடுத்துடணுங்க. அப்பதான் நீங்க குளிக்கும் போதே வந்து வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிட்டே வரும். சோ இத வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வந்து நான் ஆன் பண்ண உடனே இதுல இருந்து சவுண்ட் வந்துருங்க. சோ இந்த வாட்டர் ஃபில்டரை வந்து நம்ம குளிக்கும் போது, அதாவது உள்ள இறங்கும் போதே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடணுங்க. நம்ம குளிச்சு முடிகிற வரைக்கும் இது ஆன்லேயே தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இது வந்து ஃபில்டர் ஆகுது, சோ இது மட்டும் ஸ்விம்மிங் பூலை மெயின்டைன் பண்ணிடும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இது வந்து வாட்டரை மட்டும்தான் ஃபில்டர் பண்ணும். வாட்டர்ல இருக்க குட்டி குட்டி அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தாங்க ஃபில்டர் பண்ணும். சோ அப்படி ஃபில்டர் பண்றதுனால வாட்டரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ இது மத்தபடி நான் உள்ள காமிச்சல பிளாக் கலர்ல அதெல்லாம் வந்து இது கிளியர் பண்ணி கொடுக்காது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், இது வாட்டரை ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கும். பைப்லெஸ் ஸ்விம்மிங் பூலோட ஃபில்டர் என்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. சோ இது வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல எவ்வளோ அப்படின்னு சொல்றேன். இதோட பிராண்ட், இதோட ஃபுல் டீடைல்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம வாட்டரை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன்னா உள்ள அந்த பிளாக்கா இருந்துச்சுல அழுக்கு, எப்படி நம்ம அதெல்லாம் கிளீன் பண்றது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். சோ அது வந்து கண்டிப்பா நீங்க 10 minutes ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மேனுவலா தான் நம்ம கிளீன் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு மெயினான விஷயம் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் வேக்யூம் தாங்க. இது வந்து 10,000 இருந்து 12,000 வரைக்கும் வரும். இந்த ஸ்விம்மிங் பூல் வேக்யூம் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெட் பேக் தேவைங்க. எல்லாமே இந்த வீடியோல காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சேன்ல வேக்யூம், அந்த வேக்யூமோட பைப்பை இந்த வாட்டர் ஃபில்டரோட இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது அதுவாகவே வேக்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம ஜஸ்ட் அதை மூவ் பண்ணா போதுங்க. நம்ம வீடை கிளீன் பண்ற மாதிரி தாங்க வேக்யூம் வந்து ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணிட்டே போனா அழுக்கெல்லாம் அதுவாகவே சக் பண்ணிடும். பட் ரொம்ப ஸ்பீடா பண்ணக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்றீங்க அப்படின்னா உள்ள இறங்கி கிளீன் பண்ணிடாதீங்க. அது வந்து அழுக்கு போகவே போகாது. எப்பயுமே வெளியில இருந்து தான் நீங்க ஸ்விம்மிங் பூல் கிளீன் பண்ணும். அதுக்குள்ள இறங்கி நான் கிளீன் பண்றேன் அப்படின்னா அது கண்டிப்பாவே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வேக்யூம் பண்ணதுக்கு அப்புறம்
நீங்க அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் வச்சிருந்தீங்கன்னா மேல வந்து இலை தலைன்னு நிறைய இருக்கும்ல, அதை வந்து இந்த ஃபில்டர் பேக் இருக்குல்ல, இந்த ஃபில்டர் பேக்கை வச்சு இந்த மாதிரி அழகா எடுத்துடணுங்க. எங்களுக்கு இண்டோருங்கிறதுனால அந்த அளவுக்கு இலையெல்லாம் மேல எதுவும் கிடைக்கல. ஸோ அவ்வளோதாங்க, எங்க ஸ்விம்மிங் பூலை சூப்பரா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. 1 வீக்கா கிளீன் பண்ணாதது அப்படிங்கறதுனால எங்களுக்கு ஒரு ½ அன் ஹவரே ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க எப்படி இந்த ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ கிளீனா நீட்டா ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்க டெய்லியும் கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 10 to 15 மினிட்ஸே மோர் தென் எனஃப்ங்க இந்த மாதிரி சூப்பரா ஸ்விம்மிங் பூலை மாத்த. ஸோ அவ்வளோதாங்க, இந்த 2 ப்ராசஸும் நம்ம பண்ணி தான் ஸ்விம்மிங் பூலை நம்ம கிளீன் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்க கிளீன் பண்ணாலே வந்து ஸ்விம்மிங் பூல் நீட்டா அழகா இருக்குங்க. கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு நம்ம 10 மினிட்ஸ் ஆச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அழகா நீட்டா கிளீனா இருந்தா தாங்க நமக்கே ஒரு ஆசை வரும், ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம், நல்லா ஸ்விம் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. அது டர்ட்டியா இருந்தா யாருக்குமே அது பிடிக்காது. அஃப்கோர்ஸ் டர்ட்டியா இருந்தா நமக்கு ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். நீங்க எந்த அளவுக்கு வாட்டரை ஃபில்டர் பண்ணாலும், எந்த அளவுக்கு வந்து நீங்க பார்த்து டெய்லி கிளீன் பண்ணாலும், ஸ்விம்மிங் பூல்ல இருக்க வாட்டருக்கு வந்து லைஃப் டைம் பீரியட்னு ஒன்று இருக்குங்க. அது எத்தனை மந்த்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ் மட்டும்தான் வாட்டர் வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணாலும் அது நீட்டா ஸ்மெல் வராம இருக்குங்க. 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வாட்டர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு புது வாட்டர் தாங்க நம்ம ரீஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், நான் ஒரு 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாவே கிடையாது. நீங்க எவ்வளவு கம்மியாவும் யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு அதிகமா யூஸ் பண்ணாலும் சரி, 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க ரீஃபில் பண்ணிருங்க வாட்டரை. ஏன்னா அப்பதான் வந்து வாட்டர்ல இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அப்புறம் நிறைய ஸ்விம்மிங் பூல்ல வந்து பாச பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க ரீஃபில் பண்ணாம விட்டீங்கன்னா அது நிறைய வந்து சைட்ல எல்லாம் பாச பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் நீங்க வெளியில ஊத்திட்டு புது வாட்டரை வந்து நீங்க இதுல ஃபில் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு மெயின்டைன் பண்றதுக்கான டீடைல்டு ப்ராசஸ். இதுக்கு மேலே நீங்க எதுவுமே பண்ண தேவை. இப்படி பண்ணி நீங்க அழகா கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்க ஸ்விம்மிங் பூல் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பாவே இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடான நான் மிஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.